மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நான் கைவினை கலைஞராக இருக்கிறேன், நான் பதிவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். அது எங்களுடைய பொறுப்பு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும், வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும். இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது. இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மத்திய அரசில் 5 விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 13 இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறோம், 18. இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரித்து அது 28 பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கட் காப்பி பேஸ்ட், இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அஃபிடவிட்டில் மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணா துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றிருக்கிறாங்க. இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசுகிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு. ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார். அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம், ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும், அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். ஒருத்தன் விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான், நகையை உருக்குறான்னா அவன் அதை தான் பண்ணணும். செருப்பு தைக்கிறவர் போய் நான் நகையை உருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது, நிதி உதவி கிடையாது, கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது. இந்த திட்டத்தில் நீ எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம். செருப்பு தைக்கிறவர் நான் கட்டடம் கட்ட போகிறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம். குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ். குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்றது தான் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம். ரெண்டு திட்டத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. இது 35 வயதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணோம். விஸ்வகர்மா 18 வயசு. அதுதான் நேற்று அண்ணாமலையோட நானே கொஸ்டின் முன் வச்சேன். அப்போ அவங்களுடைய மேற்படிப்பு பாதிக்கப்படாதா? 18 வயசுலேருந்து நீங்க அப்படி சொல்றதுனால இது 35 தானே சொல்றாங்கன்னு சொல்லும்போது இல்ல மேற்படிப்புலாம் பாதிக்காது, 20-25 வயசுக்கு இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா பட்டப்படிப்புக்கு போயிடக்கூடாது, மேல் படிப்பு படிக்கக்கூடாது, ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போகக்கூடாது. அதனால 18 வயசுலேயே அவங்க கட் பண்றாங்க அவங்கள. இங்கே அப்படி கிடையாது. 35 வயது வரைக்கும் நீங்கள் மேலே வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், படிக்கணும். அதுக்கு மேலே உன்னால் முன்னேற முடியல, தொழில் செய்யணும்னா இந்த தொழிலில் நீங்கள் விருப்பப்பட்டு இணையலாம். இதற்கு பார் கிடையாது, இன்னார் தான் இந்த தொழிலை செய்யணும்.